ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமே. அப்படினா இத ஃபிக்ஸ் பண்றது நடக்காத காரியம்னு சொல்றியா? எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா மாத்திடுவேனே. கிழிச்சிருவேன். ஏதாவது குறை சொல்லணும்னா அத நான் தான் சொல்லணும். ராத்திரி முழுக்க கண் முழிச்சு இத கஷ்டப்பட்டு சரி பண்ணனும்னு நினைச்சேன். ஆனா இப்ப பார்த்தா மொத்தமா போயிடுச்சு. என்னால இத ஏத்துக்கவே முடியல. யார பார்த்து மாடுன்னு? நான் 2 கால்ல நடக்கிறேன், பேசுறேன். எந்த ஊர்ல நீங்க இவ்வளவு பெரிய மாட பார்த்திருக்கீங்க? நான் ஒரு மினோட்டார். உன் பேர் ரொம்ப நல்லா இருக்குப்பா. தேங்க்ஸ் மா. இந்த பக்கம். அப்படின்னா நீதான் இந்த கோட்டையோட இளவரசியா? ஏன் இருக்கக்கூடாதா? நீதான் இளவரசிங்கிறத எங்க கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. ஆனா நீ பாக்க இளவரசி மாதிரி இல்ல. வெளி உலகத்துக்கு போய் நம்ம விருந்தாளிகளோட நண்பர்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வரணும். இப்பவே வா. அதுவும் நானா? ஆமா, நீயே தான். ஏன்னா மத்த எல்லாரும் வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆனா நான் இப்பதான் சலூனுக்கு போய் முடி வெட்டிக்கலான்னு இருந்தேன். அங்க வெட்டுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? சரி. பிரமாதம். எரிய வேட்டையோட தான் வெளிய கிளம்பிட்டு இருந்த. ஆனா எரிய என் முன்னாடி வந்து நிக்குது. ஒரு மாட்டை பார்த்து நீ இப்படி கத்த வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கான ரூட்ட பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். உங்களை எவ்வளவு சீக்கிரம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு நான் பியூட்டி பார்லர் போகணும். மாஜின் கூட பியூட்டி பார்லர்ஸ்க்கெல்லாம் போவாங்களா என்ன? எனக்கு இப்ப கக்கா வருதுப்பா. இப்பதானே நம்ம கோட்டையில இருந்து வெளியே வந்தோம். இது எல்லாத்தையும் அங்கே முடிச்சிட்டு வந்திருக்க கூடாதா? ஏன்பா இதெல்லாம் சொல்லிட்டாப்பா வரும். வரும்போது தானே போக முடியும். பண்ணுவியா? அத மேஜிக்னு சொல்ல முடியாது. தம்பி நீங்க எங்க போறீங்க? நீயும் கிரவுட் தான், உள்ளவா. நீ என்னதான் பெரிய வீரனா இருந்தாலும் உங்களை நான் சாப்பிடுறது தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு விஷயத்த நான் அடியோட மறந்தே போயிட்டேன். அது வேற ஒண்ணு இல்ல செல்லங்களா. நேத்து ராத்திரி ஒரு பெரிய மிருகத்தை அடிச்சு சாப்பிட்டேனா, அது இன்னும் என் வயிற்றுல இருக்கிறதுனால பசி எடுக்கல. போங்கடா தங்கங்களா, உயிர் பழிச்சு போங்க. எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே இருங்க, அதான் நல்லது. ஓகே ஓகே, நீ போய் கலக்கிட்டு வா. ஹலோ. அங்க ஏதோ ஒண்ணு வருது. யாருப்பா இது புதுசா? பயங்கர ஸ்மெல். எல்லாம் திட்டப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் தான். பிளான் பண்ணபடி எல்லாம் போது. இத அப்படியே கண்டினியூ பண்ண. எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது நடந்தா எனக்கு சொல்ல. சரி. எங்களோட யூனிவர்ஸ்ல கடவுளுக்கு ஈடான சக்தி கொண்டவங்கள நாங்க காயின்னு கூப்பிடுவோம். அவங்களயே சக்தி வாய்ந்த ஒருத்தர் தான் இதோ இங்க நிக்கிற சுப்ரீம் காய். அது வந்து ஏறக்குறைய இவன் சொல்ற மாதிரியே தான். அப்படின்னா நீ ஒரு கடவுளா? வேணும்னா நம்ம அத அப்படி கூட சொல்லிக்கலாம். இது ரொம்ப சூப்பர்ல. அப்பனா டீமண்டல் வெளி உலகத்தை விட ரொம்ப பெருசா இருக்கும்ல. அப்படி பாக்கும்போது நீ டீமண்டல் விட்டு போனதுல எந்த தப்பும் இல்ல. நல்ல வருமானம் கிடைக்குதா? இதுக்கெல்லாம் அசர்ற ஆள் நான் இல்ல. நீங்க 4 பேர் தான் இன்னைக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆக போறீங்க. நீ ஒரு மாடாச்சே, நீ கறியெல்லாம் சாப்பிடுவியா?
எத்தனை தடவை சொல்றது நான் மாடு இல்ல அப்படின்னா நீ எங்களை வேட்டையாடி சாப்பிடதான் இங்க வந்திருக்கியா? கரெக்டா சொன்னேடி செல்லம். என் அவசரம் யாருக்கு புரியுது? ஹே பான்சி, டாய்லெட் பேப்பர் ஏதாவது வச்சிருக்கியா? Banco, banco.